இன்றைக்கி எப்பவும் போல் ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம். இன்ஸ்டன்டான தோசை 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ஊற வைக்க புளிக்க வைக்க எதுவுமே தேவையில்லை, உடனே செய்யலாம். இந்த தோசை பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நம்ம மாவு தோசை மாதிரியே இருக்கும், சாப்பிட்றதுக்கும் அதே போல் இருக்கும். பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. 2 சாப்பிட்ற இடத்துல கூட 4-5 தோசை சாப்பிடுவாங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் மார்னிங்காக இருக்கட்டும் அல்லது நைட்டாக இருக்கட்டும் டென்ஷனே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இந்த டிஃபன் செஞ்சு முடிச்சிடலாம். அதே போல் இந்த சட்னியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சட்னி பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி இட்லி, தோசை, வடை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த தோசை சட்னி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தோசை பார்த்திங்கன்னா நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குங்க. ஒரு தடவை இந்த டிஃபன் செஞ்சீங்க அப்படின்னா வாரத்தில் 3 நாள் 4 நாள் கட்டாயமாக செய்வீங்க. உங்களுக்கே ரொம்ப பிடிச்சி போயிடும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். பேன் ஹீட் பண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மிதமான தீயில் வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகிடக்கூடாது. 2 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. வெள்ளை உளுந்துக்கு பதிலாக நீங்கள் கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ரெண்டையும் நல்லா கோல்டன் கலரில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து விட்டுக்கோங்க. கலர் நல்லா மாறி வரட்டும், அது வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு ரெண்டுமே நல்லா கோல்டன் கலரில் வந்திருக்கு. பருப்பு வந்து கருகிடுச்சு அப்படின்னா சட்னி வந்து கசக்க ஆரம்பிக்கும், டேஸ்ட்டு மாறிக்கும். அதனால் கருகிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போது 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன், 2 தக்காளி சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து சின்ன சைஸில் எடுத்திருக்கேன், தக்காளி வந்து பெரிய சைஸில் எடுத்திருக்கேன். தக்காளி சின்னதாக இருந்துச்சுன்னா 3 எடுத்துக்கோங்க. இப்போ 4-5 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்து 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே இப்போது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. லோ அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு நல்லா குக் ஆகி வந்துடும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. சட்னி இது போல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ இது வந்து ஒரு 10-20 செகண்டுக்கு நல்லா வதக்கி விடுங்க. அந்த வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி வரட்டும். நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளியை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வேக வைங்க. அந்த பச்சை வாசனையெல்லாம் போக நல்லா வெந்து வரட்டும். ஏன்னா மசாலாலாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதோட பச்சை வாசனையெல்லாம் இருக்கும். அது போகிறதுக்காக தான் இந்த தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா வேகிறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்கும், தண்ணி ட்ரை ஆகிறதுக்கு. அதனால் வந்து நீங்கள் தண்ணி கம்மியாக சேர்த்துட்டு இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணினீங்க அப்படின்னா பச்சை வாசனை போக நல்லா குக் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. சூட்டோடு அரைக்காதீங்க, சூட்டோடு அரைச்சிங்க அப்படின்னா மேலெல்லாம் தெரிச்சிரும் வெளியில். அதனால ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் அரைங்க. இப்போது சட்னி அரைக்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா சட்னி நல்லா இருக்காது. ஓரளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிட்டு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக வச்சா கூட நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி தண்ணியாக வச்சா கூட. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து இந்த சட்னியில் புளி சேர்க்கலைங்க. உங்களுக்கு புளி சேர்க்க விருப்பமாக இருந்தால் வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே புளி கொஞ்சமாக சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 2-3 காய்ச்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் தாளித்து சட்னியில் சேர்த்துட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசைக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் வந்து ரவை எடுத்துக்கோங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அதே கப்பால் 1/2 கப் வந்து அவல் எடுத்துக்கோங்க, வெள்ளை அவல். அதே போல் நீங்கள் திக்கவல், தின்னவல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ அரைச்சிட்டு வந்த மாவில் வந்து கோதுமை மாவு 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க முடியல அப்படின்னா ஓரளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க போதும். அதே கப்பால் 1/2 கப் வந்து அரிசி மாவு நான் சேர்த்துருக்கேன். தயிர் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் சேருங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போது அரைக்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும்.
ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க, அதே போல் வந்து கொரகொரப்பாகவும் அரைக்காதீங்க. கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அந்த மாவை பவுலுக்கு மாற்றிக்கலாம். எந்த அளவுக்கு நைஸாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். மாவு கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தோசை நல்ல கோல்டன் கலரில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம எப்பொழுதும் செய்கிற தோசை மாவு பதத்துக்கு இந்த மாவை கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா கோதுமை மாவை சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ தோசை மாவு ரெடி ஆகிடுச்சு. தோசைக்கல்லை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த நல்ல 2 குழிக்கரண்டி நிறைய மாவு சேர்த்துட்டு எந்த அளவுக்கு மெலிசாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல மெலிசாக திரட்டி விட்டுக்கோங்க. நல்ல மெலிசாக திரட்டுறதுக்கு சூப்பராக வருங்க. அதனால் நல்லா எந்த அளவுக்கு உங்களால் மெலிசாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பெருசாக மெலிசாக திரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த தோசைக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். நல்லா கோல்டன் கலரில் கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கிற வரைக்கும் இது வேக வச்சுக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இப்போ கோல்டன் கலர் வரைக்கும் வரட்டும், வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நல்ல கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் தோசை. இதை திருப்பி விட தேவையில்லைங்க, அப்படியே நீங்கள் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஏன்னா நல்லா மெலிசாக ஊற்றி இருக்கிறதுனால மேலே வரைக்குமே நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நல்ல மொறு மொறுன்னு கோல்டன் கலரில் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நான் சுகர் எதுவும் சேர்க்கலை. நீங்கள் சுகர் சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் நல்லா உங்களுக்கு ஈவனாக கோல்டன் கலரில் கிடைக்கும். இந்த தோசையை கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் இந்த தோசை செஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் கூட அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும். ரொம்ப நம்ம மாதிரி நமுத்து போன மாதிரிலாம் ஆகிடாது. அந்த மொறுமொறுப்பு தன்மை வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கும். அதே போல் இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக இது வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. 2 தோசை சாப்பிட்ற இடத்துல 4 தோசை கட்டாயம் சாப்பிடுவாங்க. இதே போல் நிறைய டிஃபன் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீ டைமில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சட்னியில் பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் சேர்க்கலைங்க. நீங்கள் அரைக்கும் போது தேங்காய் துருவல் கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லா இருக்கும். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்ககிட்ட அரிசி மாவு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா பச்சரிசியை கொஞ்சமாக எடுத்து ஊற வச்சுட்டு அதை அரைச்சி இந்த மற்ற மாவு எல்லாத்துக்கும் அந்த ரவை, அவல், கோதுமை மாவு கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சி தோசை செய்யுங்க, ரொம்ப சூப்பராக வரும். நீங்கள் பச்சரிசி எடுத்தீங்கன்னா மாவு அரைச்சதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு குக்கிங் சோடா சேர்த்து நீங்கள் தோசை செஞ்சுக்கோங்க. ஏன்னா பச்சரிசி சேர்த்ததுனால தோசை வந்து கொஞ்சம் ஹார்டாக வரும். அதனால் குக்கிங் சோடா கட்டாயமாக சேர்த்து நீங்கள் தோசை செய்யுங்க, ரொம்ப சூப்பராக வரும். இந்த டிஃபன் ரெசிபியை உங்கள் வீட்டில் கட்டாயமாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிஃபன் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அனிதா டேஸ்டிக்காரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஃபன் ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். பாய்.